ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டேட்டுன்னா டிசம்பர், ஆமாம் 2024 டிசம்பர். ஐயா டேட்டு மறந்து போச்சு, என்னடா டேட்டு இன்னைக்கு? 8th, ஓகேவா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:16, 4:16 ஈவினிங் டைம் இல்லை, விடிய காலம் 4:15 வெளியில் அப்படியே ஊர் சுற்றுறான்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். சரியான கூலிங், செம்ம கிளைமேட். ஐயோ திறக்கவே முடியல கைஸ், அவ்வளோ கூலிங்காக இருக்குது. டிசம்பர் டைம் பார்த்தீங்களா, அதனால செம்ம கூலிங், சில்லுன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு இதில் ரெக்கார்ட் ஆகுதா? மெயினாக சாங் பிளேலிஸ்ட்டை வந்துட்டு மாற்றணும். ஃபஸ்ட்டு மெயின் ஷாட் இதெல்லாம் வேணாம். 45 கைஸ், 45. ஐயோ லிஸ்ட்டு டிஸ்மிஸ். என்ன ஒரு சாங் கேட்டுட்டு இருந்தேனே, என்ன சாங்கு நல்லா இருந்துச்சு அது. இது நல்லா இருக்கு. வேற லெவல் ஃபீல் தானே. காலையில் வந்துட்டு விடிய காலம், அப்படியே ஒரு பிடிச்ச சாங்கு, பிடிச்ச பைக்கு, அப்படியே ஒரு ரைடு. கை எதுவும் காண முடியாது, கை நைட்டெல்லாம் தூக்கமே வரல. என்ன சொல்றது, நைட்டு தூக்கம் வந்து அடுத்து கண்ணை மூணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ மைண்ட்ல வந்துட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கு. இது பேர் தான் சோகமா? இதுதான் சேட்னஸா? தெரியலையே. ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயினாக போய் பெட்ரோல் போடணும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுற வேண்டியதான். ஃபஸ்ட்டு என் செல்லத்துக்கு 50 கைஸ் பெட்ரோல் போகும் கைஸ். எங்கடா இருக்கு?
கைஸ் ஃபஸ்ட்டு பைக்குக்கு பெட்ரோல் போடணும்னு நினச்சேன், பெட்ரோல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ நான்லாம் வந்து சும்மா என் பாட்டுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எண்டிங் பாயிண்ட் கிடையாமலே ஊர் சுற்றேன் வண்டியில். சில டைம் வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ஊர் சுற்றி என்ன சொல்கிறது, வீட்டுக்கு வரதெல்லாம் ரிட்டர்ன் வரதெல்லாம் ஒரு டைம் இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, நான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நல்லா ரொம்ப ஆசைப்பட்ட டைமில் வந்துட்டு என்னால் என்ஜாய் பண்ண முடியல. இப்படி இந்த மாதிரி எல்லாம் பிடிச்ச மாதிரி பைக் ரைடு இந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் போட்டு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் வந்து அதை வந்து கரெக்டாக பண்ண முடியல அந்த டைம். இப்போ தான் அதுக்குள்ள வாய்ப்பு கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காரு. எல்லாமே ஸ்டெப் பை ஒன் பை தான் வந்து இது பண்ணது. இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டைம்லலாம் வந்துட்டு ஃபோன் இருக்கும் ஆனால் பைக் இருக்காது கையில். இல்லை ஃபோன் கையில் விழுந்துதான் உடஞ்சி போச்சுன்னா பைக்கு மட்டும் இருக்கும், வீடியோ தான் எடுக்க முடியாது. ஸோ இப்போ தான் கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக வீடியோ வந்து போடுற மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி வந்துட்டு எல்லாமே அமைஞ்சிருக்கு. இப்போ தான் இதுதான் நான் வந்து ஒரு டைமில் ஆசைப்பட்ட என்னோடய லைஃப். எனக்கு பெரிய அந்த மாதிரி எதுவும் ஆசை இல்லைங்கிறாது, பெருசாக அந்த என்ன சொல்கிறது ஹை லெவலில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. நமக்கு இதுவே போதும், அந்த ப்ரெஷர் சோனுக்குள்ளே போகிறோன்னு நமக்கு இல்லை. மற்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது வந்து பீஸ்ஃபுல்லாக அப்படியே செம்மையா. ரொம்ப நாளாச்சு பாரு நைட் ரைடெல்லாம் போயிட்டு, ரொம்ப 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 நாளாச்சு. போகணும்னு நினைப்பேன், ஆனால் மாடு மாதிரி படுத்து வைக்கிறோம். அந்த டைம் எல்லாம் வந்து மைண்ட் ஓகேவா இருந்துச்சு, அப்படியே படுத்து வைக்கிறோம். இன்னைக்கு நேற்றுக்கு நைட்ல இருந்து டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன இது ரீசனு, அது கொஞ்சம் பர்சனலா, அது ஒரு டீட்டெயிலாக இருக்க முடியாது. ஸோ அதான் கொஞ்சம் மைண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சா, நைட்டு ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டே படுத்தேன். சரி டைமு பக்கத்தில் ஃபோனு வந்து சாங் ப்ளே பண்ணிட்டு ஃபோனு பக்கத்தில் இருந்துச்சா, டைம் எடுத்து பார்த்தா 3 மணி தாண்டி இருந்து. சாரி பைத்தியக்கார மாதிரி உலகிட்டு இருப்போம் போல, ஏன்னா இயர்பட்ஸில் வந்துட்டு சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதான் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஐயோ ஐயோ டீ வாங்கலான்னு சொல்லி வந்தேனே.
ஃபோனு வர சார்ஜில் போட்டுக்கணும். ஆனால் ஒரு டீ சீனி குட்டி, அப்புறம் இந்த இது கிங்ஸ் மட்டும் கொடுத்துருங்க ஒன்று. காற்றோடு வல்லூர் தான் போகுதே கைஸ், ஃபைனலி டீ வாங்கிட்டோம். ஸோ ப்ளஸ் டீ அப்புறம் சிகரெட், இதுதான் காம்பினேஷன். ஓகேவா? ஸோ டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் போகிற டைமில் வீடியோ போடுறேன். கைஸ், அவ்வளோதான் கைஸ், டீ குடிச்சாச்சு, டம் அடிச்சாச்சு, அவ்வளோதான், கிளம்பிட வேண்டியதான். டைம் என்னடா? 4:43 AM. கைஸ், இதே மாதிரி ஒரு எம்டி ரோட், யாருமே இல்லை. நீங்கள் என்ன திங்க் பண்ணிருக்காங்க? இல்லை, என்ன திங்க் பண்ணி இதே மாதிரி பைக்கு ரைட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் கமெண்ட் சொல்லுங்கள்.
ஆக்சுவலா தரமான சம்பவங்கள் வந்துட்டு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோல வரும், சேனல்ல நான் போட்டு விடுறேன். ஓகேவா? கியூட்டா இருக்கு. ஸோ யாராவது புதுசாக வந்துட்டு சேனல் பக்கம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க. ஓகேவா? The song, nice song. ஆனால் ஒன்று கைஸ், ஒன்று சொல்லணும், இந்த பைக்கு மட்டும் நம்ம பசங்க யங்ஸ்டர்ஸுக்கு வந்து தெரியும். பசங்களுக்கு வந்துட்டு இந்த பைக் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, என்ன நிலைமைக்கு ஆகிருப்பாங்க. இந்த டிப்ரெஷன் அடிச்சு இந்த மாதிரி சோகமாக எல்லாம் இருக்கிற டைம்லலாம் வந்துட்டு இந்த பைக்குன்னு ஒன்று இல்லைன்னா அதை எப்படி அதை வந்து பிரச்சனைகள் ஒரு இது வந்துட்டு சால்வ் பண்ணுறதுனே தெரில. மனுஷன் கண்டுபிடிச்சதுல வந்துட்டு செம்மையான ஒரு இன்வென்ஷன் தான் அது. இதுதான் என்னோட ஒப்பீனியன், என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். யாரெல்லாம் வந்துட்டு நம்மளை வந்து நம்மளோட பேடான கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைம்லலாம் வந்துட்டு விட்டு போனாலும் இந்த பைக்குன்னு ஒன்று வந்துட்டு எப்போவுமே கூட இருக்கு. அது நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான், நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரிதான், நம்ம எந்த ஒரு மூடில் இருந்தாலும் சரிதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவும் சொல்லணும் வந்தேன், ஆனால் மறந்தே போயிடுச்சு. சும்மா தனியாக இருக்கிற டைமில் வந்துட்டு யோசிப்பேன், ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் வந்து வீடியோ வந்து ஆன் ஆச்சுன்னா திங்க் பண்ணது எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியல.
இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வரும், வராமல் எங்கே போகும், கண்டிப்பாக வரும். அப்புறம் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த நெய்ம் வந்துட்டு ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. பெட்ரோலின் அப்படின்னு அந்த நெய்ம். ஸோ ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு பைக் கிடச்சது வந்துட்டு 10th படிக்கிற டைமில் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க. யார்? எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்துட்டு நான் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பைக் எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து பெட்ரோலுக்கு காசு பார்க்குறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. 10 ரூபா 20 ரூபா அப்படியே சேர்த்து பெட்ரோல்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, வெளில போகிற டைமில் வந்துட்டு இருந்தாலும் பெட்ரோலுக்கு காசு சேர்த்து அந்த மாதிரி. ஸோ ஏன் நம்ம இந்த நேம் சூஸ் பண்ணக்கூடாது, இந்த நேம் போடக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் அதுதான் இந்த பெட்ரோல் இன் அப்படின்னு சொல்கிற ஒரு நேம் வந்து ஃபார்ம் ஆனதுக்கெல்லாம் ரீசன். ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.